ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் இப்போ பார்த்திங்கன்னா தீபாவளி நம்ம கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. குதூகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு, சந்தோஷமான ஒரு பண்டிகை. பொதுவாக அந்த தீபாவளி அப்படிங்கிற போதே வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன விதமான ஸ்வீட் பண்ணலாம், அப்புறம் என்ன விதமான காரம் பண்ணலாம், யார் யாருக்கு கொடுக்கணும், அது எந்த அளவு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு லிஸ்ட்டே போட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இந்த தீபாவளி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக தீபாவளின் போது சில பேருக்கு தீபாவளிக்கு அடுத்து நோன்பு ஒன்று வரும். இப்போ எனக்கு வர ஃபோன் கால்ஸ் நிறைய என்னென்னா, இந்த நோன்பை ஒட்டி அடுத்தது தீபாவளிக்கும் அதிரசம் பண்ணுறது எப்படி அப்படின்னு. நான் சொல்கிறேன், வருஷம் இது வந்து நாங்கள் ஜெயா டிவியில் இந்த ப்ரோக்ராமில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொன்னாலுமே, இல்லை மேடம் இப்போ என் பொண்ணு பண்ணணும்னு ஆசைப்பட்றா, அதனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் ஒரு தடவை நீங்கள் காமிங்க. என்ன தான் நாங்கள் சொன்னாலும் நீங்கள்லாம் செஞ்சு காமிக்கும்போது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குற நேயர்களுக்கு இன்றைக்கி அதிரசம், அதோட கூட ரிப்பன் பக்கோடா. இந்த ரிப்பன் பக்கோடா எங்கள் செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணக்கூடியது. ஸோ இது ரெண்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நாங்கள் எடுத்துருக்கிறது ரிப்பன் பக்கோடா. அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைங்கிறதையும் பார்த்துடலாம். இட்லி அரிசி 2 கப், பொட்டுக்கடலை மாவு 3/4 கப், வறுத்து பொடித்த ஜவ்வரிசி மாவு 1/4 கப், பச்சை மிளகாய் 3, எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1½ டீஸ்பூன், எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போ இந்த ரிப்பன் பக்கோடாவுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. பொதுவாக ரிப்பன் பக்கோடா பார்த்திங்கன்னா விதவிதமாக பண்ணுவோம், நிறைய விதங்கள் பண்ணுவோம். ஒன்று பச்சரிசி மாவு, அதோட கூட கடலை மாவு, அப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு. அடுத்தது பச்சரிசி மாவு, கடலை மாவு, அதோட கூட கொஞ்சம் உளுத்த மாவு. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் நிறைய கொடுத்து பண்ணுவோம். இது வந்து நாங்கள் செட்டிநாட்டு பக்கம் பண்ணுறது. இதில் பார்த்திங்கன்னா இதிலே வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும், சில பேர் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சு மாவு அரைக்கிற போது அதோடு சேர்த்து போட்டு அரைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விதங்களில் பண்ணுறோம். இன்றைக்கி நான் வந்து சிம்பிள் வெர்ஷன், அதே சமயம் அது நல்லா டேஸ்டியான ஒன்றா இருக்கும். இந்த இட்லி புழுங்கல் அரிசியை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கிரைண்டரில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பதத்தில் அரைச்சி ரெடியாக வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ இதுவே வந்து நீங்கள் இந்த பச்சை மிளகாயை சேர்த்து அரைக்கிறதா இருந்தால் முன்னாடியே கிரைண்டரில் போட்டு நல்லா ஒரு 2 சுற்றி சுற்றிடணும். நல்லா நைஸாக அரைக்கக்கூடிய கிரைண்டராக இருந்ததுன்னா நல்லா 2 சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். பட் பச்சை மிளகோட தோல் வந்து அப்படியே அங்கங்கே நின்றுச்சுன்னா நம்ம புழிகிற போது அதை அடைச்சிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா தனியாக நல்லா அரைச்சி எடுத்துங்க. கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை ஊற்றியும் நம்ம வந்து ஆட்டிக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை சேர்த்து பிசைஞ்சிக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே ஆட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவில் பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகாயும் அரைச்சி அந்த தண்ணியை எடுத்திருக்கேன். இதில் இருந்தால் பொட்டுக்கடலை மாவு, ஜவ்வரிசி மாவு, உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நமக்கு வந்து சேர்த்து பிசையும் போது ரொம்ப கெட்டியாகும். ஏன்னா ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த கிரைண்டரை கழுவுற தண்ணியை நான் ஏற்கனவே ஊற வச்சு அரைக்கும்போது இந்த கிரைண்டர் கழுவுற தண்ணியை கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணி இதோட சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். பட் நீங்கள் பிசைஞ்சு பார்த்துட்டு தான் அதை சேர்க்கணும். பிசையத்துக்கு முன்னாடி அதை சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இன்னும் தண்ணி ஆயிடும். இதில் இந்த எள்ளு இதை நம்ம இப்போ நல்லா இது பிசைய போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். அந்த எண்ணெயை ஆன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாவில் நான் பொடிச்சு வச்ச பொட்டுக்கடலைன்னு சொல்கிற உடச்சக்கடலை, சில பேர் உடச்சக்கடலைன்னு சொல்லுவாங்க, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோம். அதை வந்து பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட கூட ஜவ்வரிசியை வெறும் கடாயில், குறிப்பாக சொல்லணும்னா நைலான் ஜவ்வரிசி. அந்த நைலான் ஜவ்வரிசியை, ஏன்னா அந்த மாவு ஜவ்வரிசியை நம்ம வறுத்து சேர்க்குற போது அது கடாயில் கொஞ்சம் ஒட்டும் வறுக்கும்போது. அதே இந்த நைலான் ஜவ்வரிசியை ஒட்டாது. அதனால நிதானமான தீயில் நல்லா வறுத்துருங்க. பொரிஞ்சு வரணும். அந்த பொரியும் போது அந்த வெளுப்பு தட்டும், நல்லாவே தெரியும் உங்களுக்கு அந்த கலர் மாறுறது. ஸோ அந்த மாதிரி வறுத்துட்டு அதை பொடி பண்ணி சலிச்சுட்டு அதுக்கப்புறம் இதோடு சேர்த்துக்கங்க. அந்த பொட்டுக்கடலைன்னு சொல்கிற உடச்சக்கடலை தூளியும் நம்ம சலிச்சிடணும். சலிச்சிட்டு இதோடு சேர்த்துக்கணும். அதோட கூட பெருங்காயம், அப்புறம் இந்த எள்ளு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பச்சை மிளகாய் தண்ணியை இதை சேர்த்துறேன். நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால இந்த தண்ணியை கொஞ்சம், இந்த மாவை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான். இந்த கழுவி எடுத்த மாவை எவ்வளோ இருக்கு பாருங்கள். இதில் பொட்டுக்கடலையோட தன்மை வேறு. இன்னொன்று என்னென்னா, நம்ம பிசைஞ்சு வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஈரத்தன்மை இழுத்துக்கும். அதனால் கொஞ்சம் தடன்னு பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் புளியிற நேரத்துக்கு அது கரெக்டாக சேர்ந்து வந்துடும்.
இந்த மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம் பாருங்கள். இந்த பதத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு புழியிற போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாவை வந்து ஒரு சின்ன, நான் நிறைய நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க, நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவாக இந்த மாதிரி முறுக்கு மாவு, அதுக்கப்புறம் இந்த ரிப்பன் பக்கோடா மாவு, இந்த மாதிரி தேன்குழல் மாவு இதெல்லாம் பிசைஞ்சு நம்ம இந்த குழலில் வச்சு நம்ம புழியறதுக்கு போது இந்த மாதிரி ஒரு சின்ன கத்தியை வச்சுட்டு அழகாக கட் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ சின்ன விள்ளல் எடுத்து எண்ணெய் காஞ்சிருச்சா நீள் உருண்டையாக உருட்டி நான் போட்டு பார்க்குறேன். நல்லா காஞ்சிருக்கு எண்ணெய். நம்ம பச்சை மிளகாய்க்கு பதிலாக மிளகாத்தூள் போடலான்னு சொன்னேன் இல்லையா? மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அந்த கலர் கொஞ்சம் மாறும். அது நம்மளோட விருப்பம்தான். இந்த மாதிரி இப்போ வெந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக அது வெந்ததுக்கு நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம், அது குறிப்பாக இந்த புதுசாக பண்ணுறவங்க கேட்குற விஷயம் என்னென்னா, இது வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் எங்களுக்கு எப்படி அப்படின்னா, நம்ம புழிஞ்ச கையோடு அதை விட்டுருங்க. அது ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு 20-30 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக திருப்பி விடுங்க. நல்லா வெந்ததுக்கு அடையாளமாக அதில் ஈரத்தன்மை இல்லாமல் இருக்குன்னு தெரியறதுக்கு அடையாளமாக இந்த பபுள்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு நல்லா குறைஞ்சி அந்த சலன்னு ஒரு சத்தம் வருது இல்லையா? அது நின்றுச்சு அப்படின்னாலே இந்த நம்ம புழிஞ்சிருக்க முறுக்கோ தட்டையோ வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த ரிப்பன் பக்கோடா எதுவாக இருந்தாலும் அது வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு அடையாளம். ஜவ்வரிசி சேர்க்க வேண்டாம், அதுக்கு பதிலாக நான் என்ன சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உளுந்து மாவு. இந்த கடலை மாவோட கூட உளுந்து மாவு, நம்ம 1/4 கப்பு ஜவ்வரிசி மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா? அந்த 1/4 கப் ஜவ்வரிசிக்கு மாவுக்கு பதிலாக வறுத்து நல்லா நுணுக்கி, அதாவது பொடி பண்ணி சலிச்ச உளுத்த மாவு, அதுவும் இதே மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சலசல படங்குனா கூட 2 தடவை திருப்பி விட்டுட்டு எடுங்க. வேகாத பக்கம் கூட வெந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ரிப்பன் பக்கோடா ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெள்ளை அதிரசம். ஆனால் அதுக்கு முன்னாடி அறுசுவை தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனிசுவை. நம்ம ரிப்பன் பக்கோடா பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். இந்த ரிப்பன் பக்கோடா பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி சேர்த்து பொட்டுக்கடலை அரைச்சி, அதாவது ஆட்டுன இட்லி அரிசி இதோட சேர்த்து கலந்து நம்ம அதை புழிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதிரசம், வெல்லம் போட்டு அதிரசம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பச்சரிசி 2 கப், பொடித்த வெல்லம் 2 கப், நெய் 1 மேஜை கரண்டி, ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், சுக்குத்தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போ இந்த வெல்லம் அதிரசத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இந்த அதிரசம் சில பேர் பார்த்திங்கன்னா கிராம் கணக்கில் சொல்லுவாங்க. பட் கிராம் இப்போ நம்மளோட நிகழ்ச்சியில் கிராம் கணக்கில் நிறைய சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ நம்ம ஈஸியாக நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் அளந்து பார்க்கும்போது ஒரு டம்ளரில் அளந்துக்கிட்டால் அது எவ்வளோ இருக்கும், அது எவ்வளோ வந்து இதோட சேர்த்தா எவ்வளோ கரெக்டாக வரும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கப் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். 2 கப் பச்சரிசிங்கிறது 400 கிராம். அப்புறம் இந்த வெல்லத்தை வந்து 350 கிராம் வெல்லம் எடுத்தேன். அந்த 350 கிராம் வந்து நல்லா பொடிச்சிட்டு, அதாவது பொடினா ரொம்ப கட்டிங் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே பொடி பண்ணிவிடுங்க. பொடி பண்ணிவிட்டு அழுத்தி அளக்காமல் சாதாரணமாக அளந்திங்கன்னா சமமாக அதே 2 கிளாஸ் வரும். 2 கிளாஸ் அரிசி, அதாவது 2 கப் அரிசினா 2 கப் அளவுக்கு வெல்லம். அந்த அரிசியை மட்டும் நல்லா குவிச்சு அளந்துக்குங்க, வெல்லம் சாதாரணமாக அளந்துக்குங்க. இந்த 2 கப் வெல்லம் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ 350 கிராம் வெல்லம் வந்து நமக்கு 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் வருது. அந்த அரிசி வந்து எவ்வளோ இருக்கோ அந்த அரிசியில் பாதி அளவு நம்ம தண்ணி. இப்போ சாதாரணமாக சின்ன குடும்பம்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு டம்ளர் அரிசி போட்டு மிக்சியில் பண்ணால் போதும்னு நினைக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு 1 டம்ளர் வெல்லம் போதும். அந்த 1 டம்ளர் அரிசியில் பாதி 1/2 டம்ளர் தண்ணி போதும். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அந்த 2 கப் அரிசிக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் அரிசி பார்த்திங்கன்னா மாவரிசி
பொதுவாக மாவரிசின்னு கிடைக்கிது, அது 5020ன்னு சொல்லுவாங்க. அந்த மாவரிசியே கிடைக்கிது. அந்த மாவரிசி தாராளமாக போதும், அதுதான் நல்லாயிருக்கும். அந்த மாவரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வெல்லமும் பார்த்திங்கன்னா கட்டாயம் இதுக்கு பாகு வெல்லம் தேவை. அதனால் பாகு வெல்லம் கேட்டு வாங்கிக்கோங்க. இதில் இந்த வெல்லத்தை போட்டுடலாம். இந்த வெல்லம் நல்லா உருகணும். இப்போ இது கேட்கும்போது நிறைய பேர் கேட்கணும், நாங்கள் தண்ணி எவ்வளோ ஊற்றணும், அது பாகு எப்போ வரும் அப்படின்னு. இப்போ நம்ம பண்ணுற இந்த அதிரசமும் பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலில் தான். அது தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றி, அதாவது அரிசியில் பாதி அளவு தண்ணி சொன்னேன் இல்லையா, அப்போ தண்ணி வந்து உங்களுக்கு பாகுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அந்த பாகுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அந்த பாகு நல்லா வேகணும்னு சொல்லுவாங்க. அந்த அடுப்பில் வந்து அந்த பாகு நல்லா கொதித்து அது கரெக்டாக வெந்து அதுக்கப்புறம் இந்த பதம் வரும்போது நம்ம அந்த மாவை கொட்டினோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த விதத்துலையும் தப்பாக வராது. இன்னொன்று அதிரசம் ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது நிறைய பேர் செஞ்சும் பார்த்துட்டு ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் பண்ணவங்களும் ஃபோன் பண்ணாங்க, நல்லா இருக்குது, இது பதம் கரெக்டாக வருது, எங்களுக்கு தப்பு வரல அப்படின்னு. அது மாதிரி தெரியாத நேயர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் இது கட்டாயம் வந்து அந்த தீபாவளியும் போது அதை செஞ்சு காமிக்கிறோம். காரணம் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு உபயோகமாக இருக்குமே அப்படின்னு. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பக்குவத்தில் பண்ணும்போது அவங்களுக்கு தவறுகள் நேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இப்போ அந்த அரிசின்னு பார்த்திங்கன்னா இந்த பாகு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அரிசியை எப்படி பதப்படுத்துறதுன்னு சொல்லலாம். அரிசியை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. நல்லா கழுவி ஊற விட்டுட்டு வீட்டுக்குள்ளே ஒரு துணியை விரித்து காய போட்டுங்க. ஒரு டேபிள் மேலேயாவது மேடை மேலேயாவது காய போட்டுருங்க. ஈரம் இருக்கும்போதே அந்த மிக்சியில் அரைச்சிட்டு சலிச்சுக்குங்க. ரொம்ப நைஸ் ஜல்லடை சலிக்க வராது. நான் லேசாக அடுத்த அதாவது இந்த நைஸ் ஜல்லடைக்கு முந்தின ஜல்லடை எடுத்து அரைச்சிங்கன்னா சலிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதை சலிச்சதை வந்து அப்படியே நீங்கள் அந்த ஈரம் போகாமல் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பாகு பண்ணதுக்கப்புறமா நம்ம அதில் கொட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஆனால் அந்த அரைச்சி அந்த ஈரம் இருக்கும்போதே மாவை கிளறணும். கட்டாயம் அது மட்டும் ஒரு குறிப்புன்னு வச்சுக்கோங்க. இது மாவில் ஈரம் போனதுக்கப்புறம் கிளறினீங்கன்னா மாவு ட்ரை ஆகிடும், அது சரியாக வராது. அதனால் கட்டாயம் மாவில் ஈரம் இருக்கணும். அது ஒருவேளை உங்களுக்கு காலையில் பண்ணணும், முந்தின நாள் மாவை ரெடி பண்ணிட்டு காலையில் கிளறணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒடுக்கமான பாத்திரத்துக்குள்ளே அந்த மாவை போட்டு ஒரு வலையோ ஒரு துணியோ போட்டு மூடி வச்சுடுங்க. மறுநாள் காலையில் எழுந்ததும் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஒரு ட்ரையாக இருந்ததுன்னா லேசாக தண்ணியை கையில் பெசரிக்கிட்டு அந்த மாவில் பெசரிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நம்ம போடுற இந்த வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு அகலமான கடாய் வச்சுருக்கேன். மாவு 2 கப்பாக இருந்தாலும் கொஞ்சம் அகலமான கடாய் வச்சுருக்கோம். இது ஒரு 20-30 செகண்ட் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மண் கல் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் அடி தங்கிடும். ஸோ ஒரு 20 செகண்ட் விட்டுட்டு நம்ம இதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பாகு பதம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ கசடு வந்திருக்குன்னு. இதில் இப்போ பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நல்லா கொதித்து நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்குது இல்லையா, நல்லா கொதித்து எப்படி இருந்தாலும் நம்ம ஊற்றுற தண்ணி வற்றி அந்த பாகு பதம் வரத்துக்கு டைம் ஆகும். இது ஒன்று தான் இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த டைம் எடுக்கிறதா எல்லாம் கேட்பாங்க. அது ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னாலும் இந்த நேரம் ஆனாலுமே இதில் வந்து தப்பு நிகழாது. சட்டுன்னு வந்து அது விரிஞ்சு போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் இதில் நடக்கிறதில்ல. அந்த பாகை வந்து அந்த அளவுக்கு அதில் வேகுது, அந்த நெருப்பில் வேகிறதுனால உங்களுக்கு பதம் கரெக்டாக வருது. அதே மாதிரி இப்போ நம்ம அரிசி மாவு போடும்போது ஒரு விஷயம் கவனிக்கணும். நம்ம கொட்டி கிளறும் போது பார்த்திங்கன்னா மாவு சில அரிசி வகை வந்து மாவு நல்லா காணும், சில அரிசிக்கு வந்து மாவு கொஞ்சம் மட்டமாக காணும். அப்படி இருக்கும்போது நம்ம மாவை கிளறிக்கிட்டே இருக்கும்போதே அந்த பதம் தெரியும் நமக்கு. ஒரு இந்த சப்பாத்தி மாவு பதம், அதாவது நல்லா பிசைஞ்சு உருண்டு திரண்டு வர நேரத்துக்கு நம்ம மாவை அதிகமாக இருந்தால் நிறுத்திடலாம், சரியாக இருக்கும். பட் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சி வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. மாவு கொஞ்சம் கூடி தான் போகுமே தவிர குறைஞ்சி வராது. ஸோ இது கிளற உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது மாவு அந்த பாகு நல்லா கொதித்து அந்த பதம் வரத்துக்கு மினிமம் உங்களுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். அதுக்கு முன்னாடி அறுசுவை தனிசுவை நிகழ்ச்சியில் வச்சு இந்த கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனிசுவை. நம்ம வெள்ளை அதிரசத்துக்கு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை போட்டு கரைச்சி வடிகட்டி கொதிக்க விட்டுட்டு இருந்தோம். இப்போ பாகு
ஏறக்குறைய பாகு வர ஸ்டேஜ் நான் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் எடுத்து அந்த பாகில் கொஞ்சத்தை விடுங்க. அதில் தண்ணி ஒரு கிணத்துல தண்ணி வச்சுருக்கேன். நல்லா அழகாக உருட்டை வருது பாருங்கள். இப்போது இந்த மாவை நான் தீயை நல்லா குறைச்சி வச்சுருக்கேன். இப்போ மாவை இதில் கொட்டி கிளறிக்கலாம். நான் வந்து இறக்கி வச்சு பண்ணல, பொதுவாக அப்படி தான் பண்ணுவாங்க. பட் இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இறக்கி வச்சு பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த பாகு இழக மாவு ஈரம் வந்து அந்த பாகை இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த பதம் கரெக்டாக வரும், நல்லா தெரியும். அடுப்புலேயே வச்சு வேறு கொஞ்ச நேரம் கிளறணும். இது வந்து நம்ம பண்ணுற பதம் இது, இந்த பக்குவம் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி கிளறணும், கட்டாயம் கிளறணும். மாவு வந்து இந்த பாகில் வேகணும், நல்லா வேகணும். இப்போ வெந்துச்சுன்னா உங்களுக்கு அதிரசம் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஐயோ இப்படி தளதளன்னு இருக்குது, இது எப்படி நம்ம அதிரசம் தட்ட போகிறோம் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இது கட்டாயம் உங்களுக்கு வந்து ஆற ஆற நல்லா இறுகி வரும். நான் இப்போ அடுத்து நான் வீட்டில் ரெடி பண்ணிட்டு வந்திருக்க மாவையும் காமிக்கிறேன், அது பார்த்தா தெரியும். இதே பதத்தில் இறக்கி செட்டான மாவு அது. இப்போ பாருங்கள் இருக்குது பாருங்கள் மாவு. தண்ணி மட்டும் கட்டாயம் அந்த அளவு தான் ஊற்றணும். அது கொஞ்சம் பதட்டப்படாமல் டைம் எடுத்து செய்கிற விஷயம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். இந்த 5 நிமிஷம் கிளறியாச்சு, தாராளமாக போதும். கிளறிட்டு நெய் கொஞ்சோண்டு, இந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை இந்த மாவில் விட்டுடலாம். நீங்கள் நெய்யிலே சுட்டு எடுத்த மாதிரி ஒரு வாசனையை கொடுக்கும் மாவில் நெய் ஊற்றுனீங்கன்னா. இந்த அடுப்போட சூடு இருக்குது பாருங்கள், அதனால் நான் கிளறிக்கிட்டு இருக்கேன். இதில் ஏலக்காய் தூள், சுக்குத்தூள். இந்த சுக்குத்தூள் தேவைப்பட்டால் போடுங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா அவசியம் கிடையாது. இது அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே முந்தின நாள் நீங்கள் கிளறி வச்சா கூட இதை மூடி மட்டும் வைக்காதீங்க. ஒரு துணியை போட்டு மேலே கவர் பண்ணி வைங்க, ஒரு மூடியை போட்டு மூடாதீங்க. துணியை போட்டு மூடி வைக்கணும், இல்லை ஒரு பேப்பரோ இல்லை வலையோ அதை போட்டு மூடி வைங்க. ஸோ பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு இது இந்த ஆறணுன்னு என்ன பதத்தில் வந்திருக்குன்னு தெரியும், அதனால் இதை அப்படியே வச்சுருக்கேன். இப்போ நான் ஏற்கனவே வீட்டில் இதே மாதிரி தான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா நான் இதே பதத்தில் இறக்குன மாவு தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சேர்ந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதை இப்போ யோசிக்கலாம், சரி இது அதிரசம் தட்டுறதா இருந்தால் இது எப்படி நம்ம வந்து ரொம்ப இறுகுன மாதிரி இருக்கேன். நீங்கள் கையில் பிசைய உங்கள் கை சூட்டுக்கு அந்த வெல்லம் இலகி கொடுத்து அந்த பதத்தை கொண்டு வந்துடும். அப்படியும் இல்லை ரொம்ப இறுகி போய் நிற்கிதுன்னு நினச்சிங்கன்னா லேசாக தண்ணியை வெதுப்பாக சூடு பண்ணி, கொஞ்சம் சூடாக இருந்தாலும் தப்பு கிடையாது, ஆனால் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. லேசாக வெதுப்பாக சூடு பண்ணி அதில் ஒரு துளியுண்டு கையில் எடுத்துக்கிட்டு துண்டு தெளிச்சிட்டு பிசைஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா இலகி கொடுத்துரும். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா தயிரை சேர்ப்பாங்க, பால் சேர்ப்பாங்க, இது எதுவுமே வேண்டாம். நம்ம பண்ணியிருக்கிற இந்த பதத்துக்கு எதுவுமே வேண்டாம். லேசாக வெந்நீர் இறுகி போயிருந்தால் லேசாக வெந்நீர் தெளித்து எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இந்த மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நல்லா ஒரு மாதம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து தேவையான போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தட்டி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது நல்லா பிசைஞ்சிக்கிறேன் நான். நம்ம முதல்ல எடுத்ததுக்கும் இப்போ நான் பிசைய அது இழகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும். இந்த கை சூட்டுக்கு நல்லா இலகி கொடுத்தோம். ஒரு மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணுன்னா வச்சுட்டு தேவையான போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெளியில் வச்சு ஒரு மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை பண்ணுங்கள். இதை பார்த்திங்கன்னா தெரியுது பாருங்கள். இதை கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சும் பிசைஞ்சு காமிக்கிறேன். இது ஒரு பக்கம் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். நான் கடாயில் எண்ணெயை போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் அது லேசாக தண்ணி தெளிச்சும் பிசைஞ்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் லேசாக தண்ணி வெதுவாக சூடு பண்ணியிருந்தேன். இதை கொஞ்சம் மாவு எடுத்து ஒரு ஸ்பூனில் தான் தண்ணி விட்டுருக்கேன். இதை பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், ஆனால் மாவு மட்டும் தண்ணி வந்து ரொம்ப தெளிச்சிடக்கூடாது, அளவாக பார்த்து தெளித்து ஊற்றிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை தட்டிடலாம். இந்த மாவை எடுத்து பொதுவாக நான் இன்சிஸ்ட் பண்ணுறது என்னென்னா ஓரளவுக்கு சின்னதாக, ரொம்ப பெருசாக வேணாம், ஓரளவுக்கு சின்னதாக எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சின்னதாக தட்டினா வேஸ்ட் ஆகாமல் சாப்பிட முடியும்.
இப்போ இதுக்கு வந்து இந்த ப்ரெஸ் பண்ணுற கட்டையை ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். இது வந்து இந்த மாதிரி ஒரு கட்டை வந்து கடைகளில் கிடைக்கிது. இதுதான் நம்ம வந்து இந்த அதிரசம் பண்ணுறதுக்குன்னு எடுக்கிற கட்டை. இது பார்த்திங்கன்னா 2 கட்டைக்கு நடுவில் சின்ன இந்த ஓட்டை, அந்த சைட்லாம் ஓட்டை இருக்கும். அதிரசத்தை எடுத்து அது மேலே வச்சுட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பண்ணுறதை பார்ப்பீங்க இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணால் அது அதிகப்படியான எண்ணெயை அதில் வந்து வெளியில் தள்ளிடும். ஆனால் என்னோடய சின்ன அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, ரொம்ப அப்படியே அழுத்தி அதில் இருக்கிற எண்ணெயை ஃபுல்லாக எடுக்கிறதுனால அந்த அதிரசம் வந்து ஒரு ட்ரைனஸ் கொடுக்குதோன்னு. அதனால் ரொம்ப நான் அழுத்துறதில்ல, லேசாக அழுத்திட்டு அதுக்கப்புறம் விட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக ஓரளவுக்கு எக்ஸஸாக இருக்கிற எண்ணெய் ஓரளவு வழிஞ்சு வந்துடும். அந்த அளவுக்கு அழுத்தினா போதும், ரொம்ப அழுத்தி எண்ணெய் ஃபுல்லாக எடுக்கணும்னு இல்லை. இப்போ இந்த மாவு ஒரு சின்ன வில்லல் எடுத்து, முதல்ல யார் பண்ணிங்கனாலும் நம்ம எப்போ இந்த முறுக்குக்கெலாம் எண்ணெய் காஞ்சிருக்கான்னு செக் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இது விரிஞ்சு வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எண்ணெயும் காஞ்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருக்கு, இந்த ஓரங்கள்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும், ஒரே ஈவனாக இருக்கணும். இப்போ கலந்து வச்சுருக்க மாவையும் இப்போ தட்டிடலாம். இது நம்ம தண்ணி போட்டு பிசைஞ்ச மாவு. இது கொஞ்சம் ஈஸியாக வரும். இது ஒரு பக்கம் வேக விட்டுருங்க. அதுவும் மேலே எழும்பி வந்துருச்சு பாருங்கள். நெய் தொட்டு தட்டினீங்கன்னா நல்ல நெய் வாசனையோடு நல்லா இருக்கும். இதை திருப்பி விட்டுட்டு இந்த வெந்ததை எடுத்துடலாம். லேசாக, ரொம்ப அழுத்தாதீங்க, லேசாக அழுத்திங்க. அந்த எண்ணெய் வெளில ஓடி வருது பாருங்கள், நான் லேசாக அழுத்தியிருக்கேன், அவ்வளோதான். அடுத்ததையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதே மாதிரியே லேசாக, ஆனால் நல்லா உள்ளே வேகாமல் இருந்து வச்சுக்கோங்க. நம்ம அழுத்துற உடனே உள்ளே இருக்கிற மாவு வெளில வந்துடும். அதனால் நல்லா வெந்திருக்கணும். நிதானமான தீயில் போட்டுங்க, ரொம்ப தீயை குறைக்காதீங்க. ஓரளவுக்கு நல்லா நிதானமான தீயில் வச்சு பொரிச்சு எடுத்துருங்க. அப்போ சரியாக இருக்கும் உங்களுக்கு அதிரசம். இப்போ அதிரசம், வெள்ளை அதிரசம் ரெடியாகி எடுத்து பண்ணி வச்சுட்டோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ரிப்பன் பக்கோடா, அதிரசம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல பாரம்பரியமான பலகாரம். கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைல். அதாவது இந்த ரிப்பன் பக்கோடா பார்த்திங்கன்னா கொஞ்சம் செட்டிநாடு ஸ்டைலு. அதே மாதிரி இந்த அதிரசம் பார்த்திங்கன்னா இது தப்பே வராத அளவுக்கு ஒரு செட்டிநாடு பாரம்பரியமான டிஷ்ஷை தான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கோம். நிச்சயமாக நேர்கள் எல்லாருக்குமே இது ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும். அதுவும் குறிப்பாக நிறைய ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்த நிறைய நேர்களாகட்டும், அவங்க குழந்தைங்க பண்ணணும்னு ஆசைப்பட்ட நேர்களாகட்டும், இவங்க எல்லாருக்குமே அது ஒரு பயனுள்ள விஷயமா இருக்குது. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட வரும் வாரமும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.